ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அலோ எம்பெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எதுக்காண்டி நம்ம எனபிள் பண்ணலாம், யாரெல்லாம் எனபிள் பண்ணலாம், இதனால என்ன யூஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்பெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும். எம்பெட்டிங்னா அலோ எம்பெட்டிங். நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் அலோ எம்பெட்டிங் நீங்கள் டிக் பண்ணுறதுனா பண்ணலாம். அது வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட வீடியோ வந்து நான் என்னோட வெப்சைட்டில் போடுறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி தர்றீங்க. அதுதான் அலோ எம்பெட்டிங் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீடியோ வந்து நான் என்னோட வெப்சைட்டில் எடுத்து போட்டுக்குவேன். அதனால எனக்கும் லாபம் இருக்குது, உங்களுக்கும் லாபம் இருக்குது. உங்களுக்கு எந்த வகையில் லாபம்னா, உங்களுக்கு வந்து வியூஸ் நிறையா கிடைக்கும். இப்போ நான் அப்படியே அதில் வந்து ஒரு எம்பெட்டிங் கோடுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நான் எடுத்து என்னோட வெப்சைட்டில் போட்டேன்னா உங்கள் வீடியோ வந்து அப்படியே என்னோட வெப்சைட்டுக்கு வந்து வந்துடும். அதனால என்னோட வெப்சைட்டுக்கு வர்றவங்கலாம் உங்கள் வீடியோ வந்து பார்ப்பாங்க. அதனால எனக்கும் நிறைய டிராஃபிக் வந்து கிடைக்கும் வெப்சைட்டுக்கு. உங்கள் வீடியோவுக்கு வந்து வியூஸும் கிடைக்கும். அதுதான் எம்பெட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி யாரும் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த அலோ எம்பெட்டிங் அப்படின்னு இருக்கிறத அன்டிக் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணால் யாருமே வந்து அந்த மெத்தட் வந்து யாருமே பண்ண முடியாது. அந்த கோடு வந்து யாரும் எடுக்க முடியாது. நீங்கள் அந்த அலோ எம்பெட்டிங் அப்படிங்கிற டிக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா யாருனாலையும் அந்த கோடை வந்து எடுக்க முடியாது. உங்கள் வீடியோ வந்து வெப்சைட்டில் வந்து போட முடியாது. அப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அலோ எம்பெட்டிங்கை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அலோ எம்பெட்டிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் வந்து யாருக்கெல்லாம் இதை ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு மானிட்டேஷன் இனி கிடைக்கல, இனி வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் வந்து 1000 சப்ஸ்கிரைப் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் கிடைக்கல, எனக்கு வந்து மானிட்டேஷன் இன்னும் வரல அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படி மானிட்டேஷன் கிடைக்காம இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அலோ எம்பெட்டிங்கை வந்து ஆன் பண்ணி எவ்ரிவேர் அப்படின்னு நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் மானிட்டேஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மானிட்டேஷன் ஆன சேனல் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்படி பண்ணி வைக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னா, உங்கள் வீடியோவுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அது மூலமாக வர்ற வியூஸுக்கு வந்து உங்களால் பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ அந்த மாதிரி வர்றதுக்கும் நீங்கள் பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த எவ்ரிவேர் அப்படின்னு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எவ்ரிவேர்னு கொடுத்துட்டு மேக் திஸ் வீடியோ ஒன்லி அவைலபிள் மானிட்டேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து வச்சுட்டு நீங்கள் அலோ எம்பெட்டிங்னு டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ என்னோட வெப்சைட்டில் நான் அப்படி எடுத்து போட்டேன்னா, இப்போ வந்து என்னோட வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓடும். அந்த அட்வர்டைஸ் மூலமாக நீங்கள் வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம். ஆனால் சிலர் வெப்சைட் வச்சிருக்கவங்களாம் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சிலர் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் நீங்கள் வந்து அலோ எம்பெட்டிங் கொடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து மேக் திஸ் வீடியோ ஒன்லி அவைலபிள் மானிட்டேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் எவ்ரிவேர்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்பெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.